ப்ரோ இந்த தியேட்டர் ஐடியா உங்களுக்கு எப்படி ப்ரோ வந்துச்சு? இங்கேயுமே நான் கலர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு வந்து காஸ்ட்டே செலவாகாது. 24 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். எனக்கு 2400 ரூபாய் தான் ஆச்சு இந்த வால் சீலிங். இப்போ எனக்கு இந்த இடம் உட்காந்துருக்கல, இதனால நான் ரூஃபோட ஹைட்டை கம்மி பண்ணியிருக்கேன். இதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காஸ்ட் சேவிங் தான். இந்த தியேட்டர் கான்செப்ட் ஐடியா எங்களுக்கு எப்படி வந்ததுன்னா 14 வரைக்கும் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. 20 லட்சம் இருக்கு அப்படின்னா அந்த 20 லட்சத்துக்கு எப்படி நம்ம கட்டிக்கலாம்? கரெக்டாக வந்து இன்ஜினியர்ஸ் கிட்ட ரெக்யூர்மெண்ட் கேட்கும்போது வந்து நிறைய சொல்ல மாட்டாங்க. 30,000 செலவு பண்ணி ஒரு 3-4 லட்சம் செலவு பண்ணி ஒரு அவுட்புட் என்ன வருமோ நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ். இப்போது இந்த காரை பார்த்தோன்னே நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறையா கிளைண்ட்டு இவங்களோட வீட்டு பிளானை தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அனுப்பி இதை ரெஃபர் பண்ணி இது பிளான் பண்ணி கொடுங்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் அவங்களோட வீட்டுக்கே வந்து இன்றைக்கி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ரோவையும் வச்சு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த காரை பார்த்தோன்னே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ யாரை எடுக்க வந்திருக்கோன்ட்டு. வேறு யாரும் இல்லை, ஒரு ஃபேமஸ் யூடியூபர், அதுவும் நம்ம டிஸ்ட்ரிக்டில், அதுவும் என்னோட சொந்த டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் இருக்காருங்கிறப்ப கண்டிப்பாக அது உண்மையிலே எனக்கு அது ஒரு பெருமை தான். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டை தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோவோட சேர்ந்துக்கிட்டு நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டை அவங்க எப்படின்னா தாட்டில் பண்ணாங்க அதெல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சு ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க பிளான் அனுப்பும்போதும் எனக்கு இந்த மாதிரி பிளான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களே சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி தான் நான் தேடி கண்டுபிடிச்சி ப்ரோ இன்றைக்கி வந்து நான் மீட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே எப்படி வீடு இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூமில் வந்து என்ட்ராக போகிறோம். வாங்க. ப்ரோ ஆக்சுவலாக எனக்கு இந்த பெட்ரூமில் இந்த டைல்ஸ் தான் ப்ரோ வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நிறைய பேர் இந்த மாதிரி டைல்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆமாம், எடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து நல்லா வீடு வந்து நல்லா வழுக்க டைல்ஸ் இருக்குன்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி டைல் வந்து நல்லா இருக்கும். அது சொன்னாலும் நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. பட் இது பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல லுக் இருக்குது. அது இந்த லைட்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் ஏன் சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதியெல்லாம் பெட்டுக்குள்ளேயே போயிடும். இந்த காட்டெலாம் போட்டால் போயிடும். கொஞ்சம் தான் எனக்கு ஸ்பேஸ் இருக்கும். அப்போ நான் இதில் நடந்தாலுமே கொடுக்குன்னா கொஞ்சம் இடத்துல தான் நடக்க போகிறேன். அதுமாதிரி இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தீமோட மேட்ச் வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் இங்கே கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணுறேன்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே காம்பினேஷன்லாம் இருக்குல்ல, அதனால வந்து இந்த நான் டைல்ஸ் எடுத்துட்டேன். இந்த டைல்ஸ்லாம் வந்து இது வந்து நான் பிராண்ட் டைல்ஸ் தான். இந்த டைல்ஸ் வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆமாம், காஸ்ட் கம்மியாக தெரியாது. ஏன்னா ஹாலில் தான் நிறைய பேர் அதிகமாக வருவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ரூம் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். ரூம் இருந்தாலுமே கூட கெஸ்ட்டு வந்தால் கூட நாங்களாம் ஹாலில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம வில்லேஜில் தானே இருக்கும். வில்லேஜில் அதிகமாக யாரும் ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுவும் நான் பிராண்ட் தான். நான் பிராண்ட்னாலுமே வந்து நல்லா தான் இருக்குது டைல்ஸ். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இல்லை அதான் நிறைய இதில் என்ன டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே கலரை விட பெட்ரூம்க்கு 2-3 கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஸ்பாட்டில் லைட் அடிக்கும் போது ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்கிறது. நான் இந்த பேட்டர்னுக்காக இந்த டைல்ஸ் எடுத்துட்டேன். இந்த ஸ்டிக்கர் செலவானிச்சு வால்பேப்பரு. ஆமாம், இது நான் என்னோட வீட்டில் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூமில் பண்ணியிருப்பேன், ஓப்பன் பெட்ரூமில் மேலே பண்ணியிருப்பேன். எனக்கு ரெண்டுக்குமே சேர்த்து எவ்வளோ ஆச்சுன்னா 9,000 ரூபாய் ஆச்சு வித் லேபர். இது நம்ம ரோலாக வாங்குவோம். டிஃப்ரெண்ட்டாக மாறும், ஒரு பேட்டர்னுக்குமே மாறும். அதோட டிசைனை பொறுத்து மாறும். கண்டிப்பாக நீங்கள் டைல்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு 50,000க்கு மேலே கண்டிப்பாக போயிருக்கும் ப்ரோ. டைல்ஸ் போடலாம். டைல்ஸில் இந்த பேட்டர்ன் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. பட் வால்பேப்பர்னால் பிரச்சனை இல்லை. 10,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வரும் அப்படின்றாங்க. நமக்கு 2 வருஷம் ஆயிருக்கு, ஒன்றுமே இது வரைக்கும் தெரியல எனக்கு. கண்டிப்பாக லைஃப் அதோடய அதிகமாக வரும் ப்ரோ. நிறைய பேர் இருக்குன்னு தெரியாது. நான்லாம் ஹோட்டலில் போவோம்ல, ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவோம்ல, அங்கே பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வால்பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எங்களுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து 10,000 ரூபாய் ஆச்சு. இதுக்கு நாங்கள் பெயிண்டிங்கே பண்ணல. இப்போ இதுக்கு நான் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதில் ஒரு 1000 ரூபாய் மிச்சமாகும். அதுக்கு ஒரு செலவாகும். ஆனால் இதில் என்னன்னா, இது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா வீட்லையும் இதை பண்ண முடியாது. நீங்கள் வால்குட்டிலாம் பார்த்தா மட்டும்தான் இந்த அப்போ தான் ஒரு மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கும். ஆமாம், நார்மல் வால்லாம் இது பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் வால்குட்டி பார்த்து ப்ரைமர் அடிச்சு தான் பண்ண முடியும். லாஃப்ட்லாம் நாளைக்கு தான் ஆரம்பிக்கிற மேலே. லாஃப்ட்லாம். ஆமாம், இது வந்து நீங்கள் இது நம்ம நாங்கள் சொன்னோம்ல, இந்த ஓடிஎஸ் ஏரியான்னு சொல்கிறோம்ல, அந்த ஓடிஎஸ் ஏரியா வந்து இந்த வீட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த மழையை நீங்கள் ரசிக்கலாம். இப்போ இந்த ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரூம்லேயும் நாங்கள் விண்டோ வச்சுருக்கோம். இப்போ மழை பெஞ்சதுன்னா வந்து நீங்கள் அங்கே தான் போகணும்னு இல்லை, இங்கே உட்காந்துட்டே கூட நம்ம வந்து ஓடிஎஸ் வந்து நீங்கள் அந்த இடத்த பார்த்துக்கலாம். இல்லை மழை பெஞ்சுன்னா ஒரு சில்லுன்றதுனா நீங்கள் இங்கே ஆக்சுவலி நம்ம ஒரு சோஃபா மாதிரி செட் பண்ணி உட்காந்துக்கலாம் நம்ம. ஆமாம், நிறைய பேர் ஜன்னல் இல்லைன்னு நினைச்சு வீட்டுக்கு ஜன்னல் வைக்க இடம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுவாங்க. பட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இந்த மாதிரி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஒரு ஜன்னலே இல்லாமல் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. பட் இந்த ஓடிஎஸ் கொடுக்கும்போது அங்கேயும் ஒரு நல்ல வென்டிலேஷனு பெட்ரூமுக்கு உங்களுக்கு கிடைக்குது. அது நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு வேறு இடத்துல எங்கேயுமே ஜன்னல் வைக்க முடியும். கிச்சனு அந்த பக்கம் இன்னொருத்தவங்க வீடு, இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரே ஆப்ஷன் இது அப்படின்னால அதனால தான் வந்து இந்த ஓடிஎஸ்ஸையும் நாங்கள் பிளான் பண்ணேன். எல்லா இடத்துக்குமே வந்து அந்த வெளிச்சமும் கிடைக்கும், உங்களுக்கு அந்த ஏர் ஃப்ளோவுமே இருக்கும். அது இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக போக போகிறோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் தான் இவங்க பண்ணது. நம்ம என்ட்ரு ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கீழே ஃபுட் லைட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அது நைட்டில் உங்களுக்கு இதெல்லாம் ஆன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபுட் லைட்டு நிறைய பேர் நைட்டில் வரும்போது எந்த லைட்டுமே மெயின் லைட்லாம் ஆன் பண்ண மாட்டோம். யாருமே தூங்கிட்டு இருக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நிறைய டிஸ்டர்பன்ஸ் லைட் போட்டு நாங்கள் இறங்கி வந்துடுவோம். ஆமாம், ஓகே. நிறைய பேர் இந்த இடத்துல போய் ஏன் லைட் வைக்கணும்லாம் யோசிப்பாங்க.
படி ஏறும்போது ஒரு சில பேர் நிறைய ஒரு படிக்குமே வைப்பாங்க ப்ரோ. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் அவ்வளோதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் கரெக்டாக வச்சிருக்கீங்க பாருங்க. நான் அளவுக்கு லைட் வச்சிருக்கிறது வந்து பெரிய லைட் வச்சிருக்கேன். இப்போ மற்ற பேர் வந்து சின்னதாக ரவுண்டாக அந்த மாதிரி வைப்பாங்க. இந்த லைட் எரியும் போது இதோட வெளிச்சமே அந்த படிக்கு எனக்கு வந்துடும். ஆமாம். நாங்கள் வச்சு பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு. ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்தோம், அது வெளிச்சம் வந்துதா, அப்புறம் எதுக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டுன்னு சொல்லிட்டு இந்த லைட்டே வச்சுட்டோம். இந்த வெளிச்சமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஃபுல்லாகவே அடிச்சிடும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே இந்த பீடிங் மாதிரி வச்சு லைட்டை வச்சு அப்படியே ஒரு பார்டராகவே கொண்டு போயிட்டு அது மேலே அப்படியே இந்த ரோப் லைட் போட்டுருப்பாங்க. ஆமாம், அதில் லைட் வைப்பாங்க. அது பார்க்க இன்னும் நல்லா இருக்கும். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோங்க. இங்கே எஸ்எஸ் வச்சு வாங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். உங்களுக்கு நான் சொன்ன ஏரியா இதுதான். ஆக்சுவலாக ஒரு தியேட்ரிக்கல் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து சொல்லியிருந்தாங்க. ப்ரோ இந்த தியேட்டர் ஐடியா உங்களுக்கு எப்படி ப்ரோ வந்துச்சு? இது நான் எனக்கு பேசிக்காக நான் வந்து வீடு கட்டணும்னு நம்மளுக்கு ஒரு கான்செப்ட்லாம் இருக்கும்ல. நான் அன்றைக்கே வந்து டிசைட் பண்ணிட்டேன் இதெல்லாம் என் வீட்டுக்குள்ளே இருக்கணுன்றதை. இப்போ சப்போஸ் என்னால் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டியிருக்க முடியும், ஒரு 10 லட்ச ரூபா வீடு கட்டியிருக்க முடியும். பட் நான் என்ன நினச்சேன்னா ஒன்ஸ் நான் கட்டிட்டேன்னா எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தான் கட்டணுன்றதில் பிளானில் இருந்துட்டேன். அதனால தான் வந்து நான் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணினேன். ஒரு பர்ஃபெக்ட் டைம், அந்த ஃபினான்ஷியலாக வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொன்ன பட்ஜெட்டும் கம்மி. கண்டிப்பாக அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட பர்பஸை தான் நான் யோசிப்பேன். இப்போ நான் ஒரு தேட்டருக்கு மட்டும் ஒரு ரூமை போட்டு ஒரு தனியாக போட்டு கட்டுறேன்னா நான் எப்போவுமே படம் பார்ப்பேனான்னு கேட்டால் அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. நான் எப்பயாச்சும் தான் பார்க்க போகிறேன். அப்போ அதுக்கு நான் போய் 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ண முடியாதுல்ல, எனக்கு அந்த கிட்ட கேப்பபிள் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தூங்கிட்டு இருக்கான்னு கேட்டால் தூங்கல. நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து அப்போ தான் இதை மினிமமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்த. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா மல்டி பர்பஸாக எப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா பண்ணும்போது தான் வந்து எனக்கு இந்த கான்செப்டே வந்துச்சு. நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எடுப்போம். இந்த தேட்டர் கான்செப்ட் ஐடியா எங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, இப்போ சென்னையில் வந்து மெரினா மால்னு ஒன்று இருக்குது. அங்கே எப்படி பண்ணுவாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, பெரிய டிஸ்பிளேல ஓடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரும் நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும். ஸோ அந்த கான்செப்டை தான் நான் இன்ஸ்பயர் ஆகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் மேலே தேட்டர் போட்டேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, என்னால் நடக்க முடியாது, நான் வந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்னோட கான்செப்ட் என்னன்னா, நாங்கள் மேலே ஃபுல்லாக பசங்க உட்காந்துருப்போம். எங்கள் தெரு பசங்க நாங்கள் எல்லாருமே, எங்கள் அம்மா எங்கள் அத்தை பாட்டி எல்லாம் அப்படின்னா கீழே உட்காந்துருப்பாங்க. ஸ்பீக்கருமே வந்து காமன் அதில் இருக்கும், எல்லாத்துக்குமே காமன் ஏரியா ஹோம் தேட்டர் செட்டப்லாம் வச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நாங்கள் இதில் படம் போட்டோம் அப்படின்னா மேலே உட்காந்தும் பார்ப்போம், கீழே உட்காந்தும் பார்ப்போம். அதை இன்ஸ்பயர் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த கான்செப்ட் தான் நாங்கள் இதை உருவாக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து எங்களால் மோஸ்ட்லி நாங்கள் படம் பார்த்தோம்னா ப்ரொஜெக்டில் நைட்டில் ஃப்ரீ டைத்தில் தான் பார்க்க முடியும். அப்படி நைட்டில் பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிச்சம் கண்டிப்பாக இல்லைனா நல்லா இருக்கும். அதனால நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலே வைக்கல. ஏன் இந்த இடத்துல மட்டும் நான் ஜன்னல் வைக்கல அப்படின்னா, அந்த இடத்துலலாம் எனக்கு ரூம் கிடையாது. இந்த இடம் மட்டும்தான் எனக்கு ரூமு. இங்கே எனக்கு நான் ஜன்னல் வைக்கலாம், வச்சாலும் எனக்கு வெளிச்சம் வரும். தேட்டர் வைக்கும்போது நான் மூடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இல்லாமல் ஜன்னலை வைக்காம பெரிய விண்டோ வச்சுட்டு பாருங்க, ஓப்பனா ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ. எனக்கு ஏர் வென்டிலேஷன் அங்கேருந்து தான் வரும். எனக்கு போதுமான ஏர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எனக்கு கிடச்சிறதால முன்னாடி பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விண்டோ வைக்கல. எனக்கு அங்கேயே போதும்னு தோணுச்சு. அதே மாதிரி நாங்கள் பண்ணி பார்த்தோம், நாங்கள் ஏர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நல்லா வந்ததால அப்படியே விட்டுட்டோம். சரி விண்டோ தேவையில்லை அப்படின்னு விட்டோம். சப்போஸ் வேணும் வேற வழியே இல்லைன்னா கஸ்டமைஸ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஆனால் எங்களுக்கு தேவைப்படலை. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு யார் பிரச்சனை அப்படின்றது வந்ததில்லை. ஸோ இந்த இடம் எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நாங்கள் பெட்டு வந்து இங்கே தான் போட போகிறோம். ஃபியூச்சரில் பெட்டு போட்டோம்னா நம்ம இங்கே இருந்துமே வந்து படுத்துக்கிட்டே பார்த்துக்கலாம். ஆமாம், ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே அந்த பெட்டுமே நாங்கள் வந்து கஸ்டமைஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் பெட் மாதிரி தான் இருக்கும். அதுலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தேட்டர் எல்லாமே எனக்கு படுத்துட்டே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பெட்டுக்கு சைட்லேயே வந்து சப்போஸ் உட்காந்து பார்க்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அந்த பெட்லேயே வரும். அதெல்லாம் இனிமே தான் ப்ராசஸில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். கண்டிப்பாக ப்ரோ. இப்போ வந்து நிறைய பேர் என்னன்னா வாலுக்கு தான் பெயிண்ட் கொடுத்துட்டு சீலிங் ஒயிட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் உல்ட்டாக அதை பற்றியா பண்ணிருக்கீங்க. ஆனால் அது வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது எப்படி ப்ரோ, இது ஒயிட்டு, இது வந்து நீங்கள் இந்த கலர் கொடுத்துருக்கீங்க? நான் என்ன கான்செப்டில் வந்து உருவாக்கணும் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மாஸ்டர் லைட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு லைட்டு போட்டாவே இந்த டோட்டல் எல்லா மேடா கீழே எல்லா இடத்துக்குமே வெளிச்சம் கிடைச்சிடும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோ மாதிரிலாம் இருக்குது. இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு நான் மாற்றிட்டே இருந்தேன் அப்படின்னா, சப்போஸ் இங்கெல்லாம் நான் கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைட் அதில் பட்டு கலர் எடுக்காது. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த லைட் ஒரு வில்லேஜுக்குள்ளே வந்து ஹெலிபேடே இருக்கு.